இன்றைக்கி சில ஹேர் கேர் டிப்ஸ் பற்றியும் ஹேர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்கேல்ப் ப்ராப்ளம்ஸ் பற்றியும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். மோஸ்ட் காமன் ஹேர் ப்ராப்ளம் வந்து ஹேர் ஃபால். ஹேர் ஃபால்க்கு மெயினாக 3 காஸ் இருக்குது. நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சிஸ்னால் வரலாம், ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் வரலாம், அதே மாதிரி சில ஸ்கேல்ப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்கேல்ப் டிசீசஸ்னால் வரலாம். ஹேர் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக 2 காம்பனண்ட்ஸ். ஒன் இஸ் இந்த ஹேர் வாஷ் பண்ணுறது வித் ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனிங் த ஹேர், அப்ளிகேஷன் ஆஃப் சீரம். ஷாம்பூ நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணுன்னா உங்கள் ஹேர் டைப் அண்ட் ஸ்கேல்ப் டைப்பை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும். ரெண்டாவது, ஹேர் கலர் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி செப்பரேட் ஷாம்பூஸ் ஆர் அவைலபிள். கண்டிஷ்னர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கண்டிஷ்னர் வந்து நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் போட்டு ரொம்ப மசாஜ் பண்ணி விட்டுறாங்க. தட் இஸ் நாட் த ரைட் வே. நீங்கள் ஹேர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறப்போ லெங்த் ஆஃப் த ஹேர்லேயும் டிப்ஸ் ஆஃப் த ஹேர்லேயும் அப்ளை பண்ணால் போகிறோம். ஸ்கேல்பில் போட்டு மசாஜ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஹேர் ஒரு வாரத்தில் எத்தனை தடவை வாஷ் பண்ணணும், இது உங்களோட ஹேர் டைப் அண்ட் ஸ்கேல்ப் டைப்பை பொறுத்து இருக்குது. ரொம்ப க்ரீஸி ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லி கூட ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேண்ட்ரஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ப்ராப்ளம். நிறைய பேருக்கு சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் கூட கொடுக்கும். சில பேருக்கு 3 years 4 years பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அவங்களாம் வந்து இது பர்மனெண்ட்டாக டேண்ட்ரஃப் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த டேண்ட்ரஃப்ங்கிறது 2 இஷ்யூஸ்னால் வரலாம். சிம்பிள் டேண்ட்ரஃபாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம், ஸ்கேல்ப் ப்ராப்ளம் ரிலேட்டட் டேண்ட்ரஃபாக இருக்கலாம். இந்த சிம்பிள் டேண்ட்ரஃப்ன்றது நார்மல் ருட்டீன் பில்டப் ஆஃப் டெட் ஸ்கின் செல்ஸ், அதுக்கப்புறம் சில ஈஸ்ட் செல்ஸ் வந்து ஸ்கேல்பில் க்ரோ ஆகும். இதுக்கு நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி கரெக்டான ஷாம்பூ சூஸ் பண்ணிங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். நிறைய பேருக்கு பர்சிஸ்டன்ட் டேண்ட்ரஃப் இருந்தால் அது ஸ்கேல்ப் சொரியாசிஸ்ன்ற ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாக பேட்சியாக டேண்ட்ரஃப் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் கொஞ்சம் ரிப்பீட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம். அதே மாதிரி ஹேர் ஃபால்க்கும் நீங்கள் காஸ்மெட்டிக் கிளினிக் மாதிரி போய் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் டைரெக்டாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை இது பண்ணிங்கன்னா அன்னெசரி ப்ரொசீஜர்ஸ் வந்து நிறையா அவாய்ட் பண்ணுற மாதிரி நம்ம எஃபெக்டிவ் மெடிகேஷன் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணலாம்.